39-58 மாறும். பிறகு டீலிமிட்டேஷன்ல 58-46 குறையும். ஆக மக்களை பார்த்து 39 இருந்துச்சு, இப்ப 46 ஆக்கிட்டோமே அப்படின்னா விவரம் தெரியாத மக்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்கள், தென் மாநில மக்கள் விவரம் தெரியாதவர்கள் அல்ல. 39 என்பது 46 மாறும் என்பது மாயை. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நான் ஒரு மனக்கணக்கு போட்டு பார்த்தேன். 80-50% உயர்வால் 120 ஆகும். டீலிமிட்டேஷனுக்கு பிறகு 120 குறையாது, 120 ஏறத்தாழ 140 உயர்ந்துவிடும். ஆக இன்றைய நிலையில 80-39. நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை எண்ணிக்கையை கூட்டிய பிறகு, டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகு என்ன ஆகும்? 140-46 இடைவெளியும் கூடும், நம்முடைய ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரமும் குறையும். இது தென் மாநிலங்களை மிக மிக பாதிக்கும். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் 5 மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, 24.3% மக்களவையில் இந்த 5 மாநிலங்களை சேர்ந்தது. இந்த 24.3 என்பது 20.7 குறையும். சதவீதம் குறையும். 20.7% தான் நமக்கு நாடாளுமன்ற மக்களவையில் நம்முடைய வாக்கு பலம். ஏற்கனவே தென் மாநிலங்களுடைய குரல் ஒலிக்கல. தென் மாநிலங்களின் குரல் இன்னும் அழுத்தப்படும்.